தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கிறோம். வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்றால் முஸ்லிம் மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். ஆனால் கல்முனையிலே ஹிஜாப் அணிந்த 5 முஸ்லிம் சகோதரர்கள் ஆதார வைத்தியசாலையில் ஒரு அரசாங்கத்தில் சுகாதார அமைச்சுடைய அந்த நியமனத்தை கொண்டு வேலை செய்ய முடியாத நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அரசாங்க பேர் நான் මොකද්ද අපි සමයිකදලා තියෙන්නේ ඊයේ පෙරේදා ඔයගොල්ලෝ බැලුවාද ඊයේ මොකද්ද පොල්ගාවල ස්පිරිතාලට මොකද්ද වෙලා තියෙන්නේ හිජාබ් දාගෙන හිජාබ් කියන මූණ වාහනේ නෙවෙයි මූණ ගන්න ඔකම මෙන්න තියෙනවා පොඩක් කට කලිසුම් බක් කාලා තියෙනවා මේක ඇත්තේ බාලා තියෙනවා ඒ ડોක්ටර් මොකද කියන්නේ යන්න හිජාබ් එක ගලවලා ඉන්න නීති මොකද නැහැ ඔය කුරුණාල් පොලිසියට ගිහලා ඉන්දියා ගාතානේ ඔයාලට බෙහෙත් දෙන්න කියලා ලැජ්ජයි සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ડોක්ටර්ලා තන්නිකර ජාතිභේදයක් කතා කරන්න ඉඩ දුන්නේ මේ අර முஸ்லிம் ළමයින්ට දුන්න පත්‍රිමේක මාරුවීම දුන්න නිසා තමයි பொல்காவலට දීලා තියෙනවා. எங்களுடைய முஸ்லிம் சமூகம் மறக்க முடியாத ஒரு நினைவுதான் கொரோனா காலத்திலே பிறந்த முஸ்லிம் மக்களுடைய ஜனாசாக்களை அடக்கலாம் அல்லது எரிக்கலாம் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் உட்பட சர்வதேச சமூகமே வந்து வேண்டுகோள் விடுத்த போதும் எங்களுடைய ஜனாசாக்கள் பழிவாங்கப்பட வேண்டும், ஜனாதிபதி தேர்தலிலே அவருக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக எங்களுடைய முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை எங்களுடைய மனம் பத்துகின்ற மனம் இறுகின்ற ஒரு சூழ்நிலையை எடுத்தார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற போது கௌரவ தவிசாளர் அவர்களே, எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய தலைவர் கௌரவ ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கௌரவ சுகாதார அமைச்சரிடம் கொரோனா காலத்திலே எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய விவரங்களை இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அமைச்சர் அவர்கள் அதை சமர்ப்பிக்கவில்லை. இதன் பின் நான் சுகாதார அமைச்சுடைய ஆலோசனை கூட்டத்திலே இலங்கையிலே கொரோனா காலத்திலே எரிக்கப்பட்ட இவர்களுடைய விவரங்களை கேட்டு ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்தேன். அந்த முன்மொழியிலே சுகாதார அமைச்சுடைய செயலாளர் எழுத்து மூலம் எனக்கு அறிவித்திருக்கிறார். கொரோனா காலத்திலே எரிக்கப்பட்டவர்களுடைய தகவல்கள் எங்களுடைய சுகாதார அமைச்சில் இல்லை எனவும் பதிவாளர் நாயகத்துடைய தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டார். நான் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சருடைய அமைச்சரவை ஆலோசனை கூட்டத்திலே முன்மொழிவு வைத்த போது இந்த நாட்டுடைய பதிவாளர் நாயகம் கொரோனா காலத்திலே இறந்த இயற்கையாக இருந்தவர்களுடைய மரணித்தவருடைய நம்பர் மாத்திரம் 25 மாவட்டங்கள் தந்திருக்கிறார். இதை நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இந்த கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதி அவர்களால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்துடைய எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய பெயர்களை நமது கௌரவ ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா அவர்களும் எங்களுக்கு அன்று குரல் கொடுத்தார். அவருடைய ஆட்சியிலே அந்த விவரங்களை பெற முடியாமல் நாங்கள் 1 வருடமும் 4 மாதங்களும் காத்திருப்பது என்பது மிகவும் கவலையான விஷயமா இருக்கிறது. எனவே கௌரவ சுகாதார அமைச்சர் எல்லோருமே இணைந்து எங்களுடைய எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய விவரங்களை நான் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் எங்களுக்கு இந்த பாராளுமன்றத்திலே நல்ல விடயங்களை பேசுவதற்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு இனவாதியாக பேசக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தந்துவிடக்கூடாது என்று நாங்கள் பிரார்த்தித்து செய்யப்படுகின்றவர் கௌரவ தவிசாளர் அவர்களே. உண்மையிலே நேற்று இங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசினார். நான் வெளியில் இருந்தபோது அவர் அந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையிலே முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்கள் அபாயா அணிந்து அங்கே சென்றதாக ஒரு தவறான செய்தியை இந்த பாராளுமன்றத்திலே வைத்தார். கௌரவ தவிசாளர் அவர்களே, நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்திருக்கிறோம். அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஏதாவது தவறான கருத்துக்களை சொல்லுகின்ற போது அதை திருத்துவதற்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 226 எம்பிகளுக்கும் 1 நிமிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஆனால் துரஷ்டவசமாக கல்முனை வடக்காதார வைத்தியசாலையில் அபாயா அணிந்து வந்தார் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு தவறான செய்தியை இந்த பாராளுமன்றத்திலே முன்வைத்த போது அதனை நான் அதற்காக போட வைத்த போது எனக்கு அந்த 1 நிமிடம் வழங்கப்படவில்லை என்பதை நான் வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் இனிமேல் யாருக்காவது அவ்வாறான சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற போது அது அநியாயமாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். கல்முனை வடக்கு வைத்தியசாலையிலே உங்களுக்கு தெரியும் 9 முஸ்லிம் பெண் சுகாதார உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். கல்முனை என்பது கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை, அடுத்து அஸ்ரப் ஞாபக வைத்தியசாலை என்பது ஒரு காலத்திலே கொடூர யுத்தம் இருந்தது. அதாவது தமிழ் பிரதேசங்களுக்குள்ளே முஸ்லிம்கள் போய் சிகிச்சை பெற முடியாத ஒரு நிலை இருந்தது. முஸ்லிம் பிரதேசத்துக்குள்ளே தமிழ் மக்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. பயங்கர கொலைகள் நடைபெற்ற காலத்தில் தான் அவ்வாறு 2 ஆதார வைத்தியசாலையில் அமைக்க வேண்டிய தேவை அன்று இருந்தது. ஆனால் இன்றும் நான் நேற்று சுகாதார அமைச்சர் அவரிடம் சொன்னேன், இன்றும் அந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை முஸ்லிம் நோயாளிகள் அங்கே போகிறார்கள். முஸ்லிம் ஆதார வைத்தியசாலைக்குள் அஸ்ரப் ஞாபக ஆதார வைத்தியசாலைக்குள் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், உத்தியோகஸ்தர்கள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு நியமனம் கிடைத்த போது நாங்கள் யாரும் எங்களை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்,
அவசரப்பட்டு இந்த இணையதளத்துக்கு வருவது அல்லது இனங்களை நாங்கள் மோத விடுகிறது என்பது மிகவும் எங்களை மகத்தாம் வரையில் எங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் எல்லா இன மக்களோடும் சகோதரத்தில் வாழ்கின்ற பணிகளை நாங்கள் 30 வருஷமாக இந்த மண்ணிலே செய்திருக்கிறோம். இப்போதும் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து மைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே உங்களுக்கு தெரியும், சென்ற மாதம் வடக்கு கிழக்கு அல்ல இலங்கையிலே வாழ்கின்ற தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் எல்லோரும் நாங்கள் ஒன்றிணைந்தோம். அந்த ஒன்றிணைந்த போது நாங்கள் சந்தோஷப்பட்டோம். நான் ஒரே ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன் பாராளுமன்றத்திலே. அந்த கூட்டத்திலே நான் சென்றபோது ஒரு கருத்தை முன்வைத்தேன். அதாவது, கௌரவ தலைவர்களே, நீங்கள் ஒன்று சேர்ந்திருப்பது நல்ல விஷயம், ஜனாதிபதி அவர்களை சந்திக்கிறது நல்ல விஷயம், கௌரவ எதிர்க்கட்சி தலைவர்களை சந்திப்பது நல்ல விஷயம். எனவே நீங்கள் இந்த விடயங்களிலே நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவதோடு முஸ்லிம் தமிழ் மக்களிடம் அல்லது சிங்கள மக்களிடம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவைகளையும் நாங்கள் ஒன்று இரண்டை அடையாளம் கண்டு நாங்கள் அதனை தீர்த்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தால் இந்த மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்று சொன்னேன். இந்த சூழ்நிலை தான் தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கிறோம். வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்றால் முஸ்லிம் மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருக்கின்றோம். ஆனால் கல்முனையிலே இஜாப் அணிந்த 5 முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு ஆதார வைத்தியசாலையில் ஒரு அரசாங்கத்தில் சுகாதார அமைச்சுடைய அந்த நியமனத்தை கொண்டு வேலை செய்ய முடியாத நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாளை எவ்வாறு நாங்கள் இன ஒற்றுமை பேசப் போகின்றோம் என்று நாங்கள் கேட்கின்றோம். இந்த சூழ்நிலையை எங்களுடைய கௌரவ ஆதம்பாவா எம்பி அவர்கள் சொன்னார்கள், இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது. நான் சுகாதார அமைச்சருக்கு கோல் எடுத்து சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சரோடு கைக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டோம். நாங்கள் எப்படியோ முடியட்டும் என்று பேசாமல் இருந்தோம். மறுநாள் அந்த முஸ்லிம் 9 உதவியாளர் நியமனம் சுகாதார உதவியாளருக்கு உடனடியாக கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் இடமாற்றத்தை செய்துவிட்டு நாங்கள் கல்முனையுடைய பிரச்சனையை தீர்த்து விட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொருவர் சுகாதார பிரதி அமைச்சர் போன்று இந்த நாட்டுக்கு சொன்னால் அந்த பிரச்சனை தீர்த்து கொண்டு சொன்னார். கல்முனையிலே ஆதார வைத்தியசாலையிலே 3 முஸ்லிம் பெண் உத்தியோகஸ்தர்கள் கடமையேற்றப்பட்டு அவர்கள் முஸ்லிம்களுடைய அபாய இல்லை இஜாப் உடைய அணிந்து கொண்டு போனதற்காக முஸ்லிம் வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்தால் කල්මුණේ ප්‍රශ්නේ තීන්දුව විටලා සහෝදරයි කාලය අවසానයි මට විනාඩියක් අත් දෙන්න කරු සභාවතුමා මම මේක කතා කරන්න ඕනේ මම රණ්ඩු කරන්නේ නෙවෙයි මම මෙතන කියන්නේ අපරාධ ජනාධිපතිතුමා කියනවා ප්‍රයිම් මිනිස්ටර් කියනවා අපි සමීක්ෂා දමු අපි එකට යමු අපිට ජාතිභේදයක් නේ කියලා මුස්ලිම් මේක ඉජාබ් දාලා ඒ දෙවල් රෝහලට අස්සන් කරන්න බැරි නම් මොකද්ද අපි සමීක්ෂා දාලා තියෙන්නේ ඊයේ පෙරේදා ඔයගොල්ලෝ බැලුවාද ඊයේ මොකද්ද පොල්ගාවල ස්පිරිතාලට මොකද්ද වෙලා තියෙන්නේ ඉජාබ් දාගෙන ඉජාබ් කියන්නේ මූණ වාහනේ නෙවෙයි මූණ ගන්න ඔකම මෙන්න තියෙනවා පොඩක් කට කලින් බකලා දෙනවා මේක අතේ බාලා තියෙනවා ඒ ડોක්ටර් මොකද කියන්නේ යන්න ඉජාබ් එක ගලවලා ඉන්න නීති රීති මොකද නැහැ ඔය කුරුණාල් පොලිසියටම ගිහලා ඉන්දියා ගාතාන ඔයාලට බෙහෙත් දෙන්න කියලා ලැච්චයි සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ ડોක්ටර්ලා තන්නිකර ජාතිභේදයක් කතා කරන්න ඉඩ දුන්නේ මේ අර මුස්ලිම් ළමයින්ට දුන්න පත්‍රිමේක මාරුවීම දුන්න නිසා තමයි පොල්ගාවලට දීලා තියෙනවා. ඒක කරු කතා අතේ තුමාට කියන්නම්. ඒක ඒටන්නේ මාර ජාතිභේද ඇති කරන කටි මේ ආණ්ඩුව ආවෙන් පස්සේ නිදාගෙන හිටියා. ඕගොල්ලෝ කල්මුනේ ඉඳලා දැන් පටන් ගත්තා. ඒකට කේම දුන්නා. හොඳයි ගරු මන්ත්‍රීතුමනි දැන් අපි අවසන් කරමු. මේ වගේ නෙත්තුවේ මේ මෙතන ෂේප්ල දෙකක් තියෙනවා. 2019 එමෙක් නම් එම ආගමේ යුනිබන්දාට කියලා කියනවා. ඊළඟේ කොතබාය රාජපක්ෂ ජනාධිපතිතුමා විලා ඒක කැන්සල් කරා. ඒ අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමාගේ ආණ්ඩුවට ඒක කැන්සල් කරන්න බෑද? විනාඩියකට පුළුවන්. 2019 දුන්නේ ෂේක්ලරකට ක්‍රියාත්මක කරන්න කියලා. ඇමති මණ්ඩලය හරි සෞඛ්‍ය අමාත්‍ය මාරු මේකට කරන්න පුළුවන්. ඒක කරුවා නම් මුස්ලිම් හොඳයි අවසන් කරමු ගරු මන්ත්‍රීතුමනි කාලය ඊටාම සීමිතයි. ඒ නිසා කරුණා කරලා ඒක ෂේක්ලරට කැන්සල් කරලා මේ ආණ්ඩුවේ ජාතිභේදනේ කියලා අපි සන්තෝෂ වෙනවා. ඒ නිසා මේක ආයි මේ ආණ්ඩුව කාලේ මේක පටන් ගත්තා කියලා ඉතිහාසෙ එන්නේ නැතුව. හොඳයි අවසන් කරන්න ගරු මන්ත්‍රීතුමනි. මම නවතරවා. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTV-யின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.